கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த மாலை வேளையிலே வேதாகம வகுப்பிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து வேதாகம வகுப்பிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் எத்தனை வசனங்களை பார்த்தோம்? 6 வசனங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6 வசனங்கள் வரை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த வசனங்களிலிருந்து நாம் தியானிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், யோனாவை கடலுக்குள் தூக்கி போடுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனாவை கடலுக்குள் தூக்கி போடுதல். முதல் 6 வசனத்துக்கு என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? யோனாவின் கீழ்ப்படியாமை. 2வது தலைப்பு யோனாவை கடலுக்குள் தூக்கி போடுதல். இதிலே அநேக வசனங்கள் இருக்கிறது. 7 முதல் 16 வசனங்கள் இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு 5 வசனங்களை நாம் தியானிக்க போகின்றோம். இப்போ எல்லாரும் யோனா புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லாரும் எடுத்தாச்சா? யோனா புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 1073வது பக்கம், 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அன்பானவர்களே, நாம் கடந்த வாரத்திலே தியானித்ததை நாம் இப்போ நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும். எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? அடைமிப்பங்கலத்தில் இருக்காங்க, அப்படிதானே? எல்லாரும் எங்கே இருக்காங்க? யோனா கூட எல்லாரும் எங்கே இருக்காங்க? சொல்லுங்க. கப்பலில், கடலில் இருக்கிறாங்க, அப்படிதானே? கப்பலில் இல்லைன்னா கடலில். இந்த கடலிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பெருங்கொந்தளிப்பு அங்கு உண்டாகிறது. பெரும் காற்று, புயல் போன்ற கொந்தளிப்பு. புயல் தான். இந்த புயலை இதுவரைக்கும் அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. இவ்வளவுக்கும் மிக மிக பாதுகாப்பான கப்பலில் அவங்க போயிட்டு இருக்காங்க. தர்சீஸ் கப்பல் என்பது பெயர் போன ஒரு கப்பல், பாதுகாப்புக்கு பெயர் போன கப்பல். இப்போ அதையெல்லாம் அந்த பார்த்த உடனே அங்குள்ள மக்கள் நடுங்கி திகைத்து போய் நிற்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, நான் கடந்த வாரத்தில் ஏற்கனவே சொன்னேன், பிரச்சனைக்கான வேரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போ தான் வருது. அதுதான் 7வது வசனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? எதனால இந்த பிரச்சனை வந்தது, யாருனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இந்த புயல் வருவதற்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு புரிந்து விட்டது, இந்த புயல் சாதாரணமான ஒரு புயல் அல்ல, இது கடவுளின் கோபம். ஏதோ ஒரு கடவுளின் கோபம் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு வந்துச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீட்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய 2 வார்த்தைகள் என்னதெல்லாம் அப்படின்னா, ஆபத்து இருக்கா? அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து ஏற்பட்டது. அந்த ஆபத்து அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். 2வது சீட்டு போடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை முக்கியம். இந்த வசனத்துல இந்த 2 வார்த்தையை தான் நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதாகமத்திலே இந்த பவர் திருப்புதலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தீங்கு, பெரும் தீங்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யாரினாலே இந்த பெரும் தீங்கு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஈவில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபத்து என்பது எதை குறிக்கிறது என்றால், ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மனிதர் செய்த தீங்கி நிமித்தம் உண்டான தண்டனை. அதுதான் இந்த ஆபத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு தெளிவான ஒரு பொருள். ஏதோ ஒரு மனிதர் செய்த தீமையான செயலின் நிமித்தம் உண்டான தண்டனை. அப்போ யாரோ ஒருவர் செஞ்சிருக்காங்க, அந்த மனிதர் யாருன்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் அந்த மக்களுக்குள்ளாக வருகிறது. இதுதான் ஆபத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம். 2வது சீட்டு போடுதல். இந்த சீட்டு போடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், கோரல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. GORAL, கோரல். கோரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு சிறிய கூழாங்கல்லை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். ஒரு சிறிய கூழாங்கற்களை பயன்படுத்துவது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம், சீட்டு போடுதல்னா என்னன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு பேப்பர்ல என்ன செய்வோம், பேரை எழுதி போடுவோம், யாராவது ஒருத்தரை என்ன செய்வோம், எடுக்க சொல்லுவோம். அப்படிதான் நம்முடைய எண்ணங்கள், நம்ம பழக்கங்கள் அதுதான். ஆனா எபிரேய மக்களுக்கு சீட்டு போடுதல்னா என்ன தெரியுமா? 2 விதமாக பார்க்கப்படுகிறது. வேத வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதிலே ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். சீட்டு போடுதல்னா என்னன்னா, முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போவது என்னன்னா, எதற்காக சீட்டு போடுவாங்க அப்படின்னா, ஒரு முடிவு எடுப்பதற்காக சீட்டு போடுவாங்க. தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு. இப்போ நாம ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு ஊருக்கு போக வேண்டும். போகிற பாதையில 2 பிளவுகள் வருகிறது, பிரிவான பாதைகள் வருகிறது. எந்த பாதை சரியான பாதைன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா, அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பாதையை குறித்து என்ன செஞ்சிருக்கும், தெரிந்திருக்கும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல வாழ்றவர்கள், அவங்களுக்கு தீர்க்கமா எந்த பாதை சரியான பாதை என்று தெரிந்திருக்கும். அப்ப அப்படி ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்படுவோம். அதே போலதான் இங்கு இவங்க எபிரேய மக்கள், யூத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முடிவு எடுப்பதற்கு சீட்டு போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சீட்டு போட்டு அந்த முடிவை, அந்த தீர்க்கமான ஒரு சொல்யூஷனை அதன் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. இது எபிரேய மக்களினுடைய பழக்க வழக்கம் மட்டும் கிடையாது. மத்திய தரைக்கடல் பகுதியில, ஏன்சியன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த தரைக்கடல் பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களும், எகிப்து மக்கள், எபிரேய மக்கள், இன்னுமாக பாரசீக மக்கள், பாலஸ்தீனிய மக்கள், இப்படி எல்லா மக்களுமே இந்த வழக்கத்தை அவங்க கொண்டிருந்தார்கள். சீட்டு போடுவது. எந்த ஒரு காரியமானாலும், இப்போ ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறு யாரால நடந்துட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்கு இவங்களுக்கு தெரியல. அப்போ உடனே என்ன செய்வாங்கன்னா, சீட்டு போடுவாங்க. இது அவங்க எப்படி நம்புவார்கள் என்றால், சீட்டு போடுவதை, அதிலிருந்து வருகிற முடிவை கடவுளே தருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நம்புவார்கள். ஏன்னா அதுல என்ன விழும், யார் பேர் விழும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அப்ப அது உண்மையிலேயே கடவுள் தான் அந்த பதிலை நமக்கு தருகிறவர் அப்படின்னு சொல்லி அங்குள்ள அந்த மக்கள், பாலஸ்தீனிய மக்கள் எல்லாருமே நம்புவார்கள். அதே பழக்கம்தான் எபிரேய மக்களும் கடைபிடித்தார்கள், யூத மக்களும் கடைபிடித்தார்கள். இப்ப அந்த பழக்கம் தான் கப்பல்லையும் நடக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி யாராலையும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதற்கு ஒரே சொல்யூஷன் என்னதுதான், சீட்டு போடுதல். எப்படிலாம் சீட்டு போடுவாங்க அந்த காலத்துல அப்படின்னா, முதல் முறை என்னன்னா, கற்களை பயன்படுத்துவது. இப்ப ஆத்தாங்கரை ஓரம் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லனா டேம் பகுதியில அந்த ஆறுகள் வரக்கூடிய அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா, அந்த கல், சுட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அல்லனா கூழாங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல் பார்ப்பதற்கே ரொம்ப மினுமினுத்துட்டு அழகா இருக்கும், அப்படிதானே? அதே போல கூழாங்கற்களை எபிரேய மக்கள் பயன்படுத்துவார்களாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்லை பயன்படுத்தி அந்த கல்லுல யார் யார் பேர்லாம் எழுதணுமோ அதுல அவங்களோட பெயரை எழுதுவாங்க. அல்லனா அவங்க பெயரை குறிக்கின்ற ஏதாவது ஒரு அடையாளத்தை எழுதுவார்கள். இப்ப என் பேர் ஆர், இனிஷியல்னா ஆர் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுல என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எழுதி போட்டு ஒரு ஜாடியில அந்த கற்களை போடுவாங்க. ஒரு ஜாடி அல்லனா ஒரு பாட்டில், ஒரு ஜாடியில போட்டு நல்லா என்ன செய்வாங்களாம், குலுக்குவாங்களாம். நல்லா குலுக்கும் போது எந்த கல் முதல்ல வெளியில வந்து விழுதோ அதுதான் யாரு, அந்த கல்பிரிட், அந்த குற்றவாளி. அல்லனா எந்த கல் வெளியில வந்து விழுதோ அதுதான் அவங்களுடைய முடிவு. சரியா? இதுதான் எபிரேய மக்களினுடைய சீட்டு போடக்கூடிய ஒரு பழக்கம். இது ஒரு முறை, இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேத அறிஞர்கள் வெள்ளை மற்றும் கருப்பு நிறமுள்ள 2 கற்களை எடுத்துக்கொள்வார்களாம். ஒரு கல் முழுவதுமா வெள்ளைக்கல், இன்னொரு கல் முழுவதுமா கருப்பு கல். கருப்பு கல் எதை குறிக்கும் சொல்லி நம்ம எல்லாருக்கும் எளிதாக தெரியும், அப்படிதானே? கருப்பு கல் எப்பவுமே தீமையான பக்கம் தான் நம்ம எண்ணுவோம். சரியா தவறா அப்படின்னு சொன்னா, கருப்பை நீங்க எந்த பகுதியில் வைப்பீங்க, எந்த பகுதியில் வைப்போம்? சரிக்கு வைப்போமா, தவறுக்கு வைப்போமா? தவறு அப்படிங்கிற பகுதியில தான் வைப்போம். அதே போலதான் அவர்களும். கருப்புக்கல் விழுந்ததுன்னா அது தவறு, வெள்ளக்கல் விழுந்ததுன்னா அது சரி. இந்த ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. ஒருவேளை 2 கல்லுமே வெளியில வந்து விழுந்துட்டுனா திரும்ப குலுக்கணும். அதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். 2 கல்லுமே அந்த ஜார குலுக்கும் போது வெளியே வந்து விழுந்துட்டுனா திரும்ப குலுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இதுல எந்த முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக
சொல்லப்படவில்லை வேதாகமத்துல. நான் நினைக்கிறேன் முதல் முறையை பயன்படுத்தி இருக்கக்கூடும். சரியா? கூழாங்கற்கள், நிறைய கூழாங்கற்களை எடுத்து அவங்க ஒவ்வொருத்தர் பெயருக்கும் வேண்டிய அடையாளத்தை அந்த கல்லில் என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. கூழாங்கல்லுக்கு பதிலா குச்சியையும் பயன்படுத்துவார்களாம். அதுவும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். குச்சி, சின்ன சின்ன குச்சி, அல்லனா பலகையில் இருக்கிற சிறிய சிறிய துண்டு, அந்த துண்டுல அவங்க பெயரை எழுதி அந்த மாதிரி பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த இடத்துல ஒருவேளை அதை பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லி நாம நினைக்கலாம். சோ அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது யாருடைய பெயர் வெளியே வந்து விழுது? யோனாவின் பெயர் வெளியே வந்து விழுகிறது. இதுதான் அந்த சீட்டு போடுகிற முறையின் மூலமாக அவர்கள் கண்டு கொள்ளுகிற ஒரு காரியம். இப்ப இவங்களுக்கு தெளிவா புரிந்து விட்டது ஒரு காரியம். இந்த பெரும் கொந்தளிப்புக்கு காரணமான மனிதன் யாரு? யோனா. ஆனா யோனாவை பத்தி எந்த வரலாறும் எந்த பின்னணியமும் அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஈவன் கேப்டனுக்கு கூட தெரியாது, அங்க இருக்கிற மாலுமிக்கு கூட தெரியாது. இந்த யோனா யாரு, யார் பிள்ளை, இவனோட அப்பா யாரு, இவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, இவன் எந்த தொழில் பண்ணா, எதுவுமே தெரியாது. ஆனா பிரச்சனைக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு போடுகிற முறையின் மூலமா அவங்க கண்டு கொண்டாங்க. ஒரு வேத அறிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார், சீட்டு போடுகிற முறை என்பது அங்கு இருக்கிற அந்த எகிப்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில காணப்படுகிற பொதுவான பழக்கம். அப்படித்தானே? இது எபிரேய மக்கள் மட்டும் பின்பற்றுகிற பழக்கம் கிடையாது, பொதுவான ஒரு பழக்கம். அந்த ஒரு பழக்கத்தை கடவுள் தனக்கு ஏற்ற விதமாய் பயன்படுத்துகிறாராம். எவ்வளவு அழகா அந்த வேத அறிஞர் எழுதுகிறார் பாருங்க. அந்த பொதுவான பழக்கத்தை யெகோவாவாகிய கடவுள் எப்படியாவது மக்களுக்கு யோனாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதுதான் கடவுளுடைய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுன்னு வைங்களேன். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய வழக்கத்தின்படியே சீட்டு போடுறாங்க. ஒருவேளை சீட்டு போடுவது எபிரேய மக்களுடைய பழக்கம் மட்டும் கிடையாது, பொதுவாக இருக்கிற எல்லா மக்களினுடைய ஒரு பழக்கம். அதை யெகோவாவாகிய ஆண்டவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி யோனாவின் பெயரை வெளியே விழ பண்ணுகிறார். இது எதன் மூலமா நம்ம நம்பலாம் அப்படின்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் வேகமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். பாருங்க, சீட்டு மடியிலே போடப்படும். மடியிலனா கீழையோ அல்லனா ஏதோ ஒரு இதுல போடப்படும். ஆனா அந்த சீட்டுல இருந்து வெளிவருகிற உண்மை தன்மை யாரால வெளியே வரும்? கர்த்தரால வெளியே வரும். அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். அதுதான் இங்கேயும் நடக்கிறது. சீட்டு போடுதாங்க எல்லாரும், இது பொதுவான பழக்கம். ஆனா உண்மை யாரால வெளிப்படுகிறது? கடவுளால வெளிப்படுகிறது. ஆகவேதான் அவங்க தீர்க்கமா நம்புனாங்க. அப்ப இது உண்மையிலேயே யோனா நிமித்தமாக தான் இந்த கொந்தளிப்பு வருகிறது என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். 8வது வசனத்தை 8வது வசனம் தானே? 8வது வசனத்தை நாம் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். எத்தனை கேள்வி கேட்காங்க பாருங்க. ஒரு இன்டர்வியூல ஒரு மனுஷனை உட்கார வச்சு சுத்தி ஹெச்ஆர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்பாங்க. அதே போலதான் யோனாவையும் அங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்காங்க. யோனாக்கு கை காலம் என்ன செஞ்சிருக்கோம், கண்டிப்பா நடுங்கிருக்கும். அவன் நினைச்சிருப்பான், இது கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, நம்ம ஹாயா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி நினைத்திருப்பார். ஆனா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே கை கால்லாம் நடுங்கி இருக்கும். அந்த நடுக்கத்திலையும் மக்கள் கேட்கிற கேள்வியை கேட்ட உடனே இவனுக்கு வேத்து என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பா புளிங்கிருக்கும். அந்த சூழ்நிலையை நீங்க யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தீங்குக்கு காரணம் யோனாதான் என்பது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிட்டு, இப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு நம்மளை அடிச்சு என்ன செய்யலாம், கொல்லலாம். அல்லனா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்டு எதையாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமே மனதுக்குள்ளாக வந்திருக்கும். வேத்து புழுங்கிருக்கும், தண்ணியா வடிஞ்சிருப்பாரு. அந்த சூழ்நிலையில இவங்க வைக்கிற கேள்விகளை பாருங்க. 5 விதமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம நினைக்கலாம், எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கணும், எப்பா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த தீங்கு அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வியில முடிச்சிடலாம்லா. ஏன் 5 விதமான கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் கேள்வியை பாருங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி. முதல் கேள்வியே அந்த கேள்விதான். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது,
இந்த கேள்வியை கேட்ட உடனே யோனாவுக்கு வெடவெடுத்து போய் நின்றுப்பார். அவர் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விதமான யோசனையில நின்றுப்பார். இரண்டாவது கேள்வியை பாருங்க, உன் தொழில் என்ன? முதல் கேள்வி அந்த தீங்குக்கான காரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. இரண்டாவது கேள்வி, உன் தொழில் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஏன் கேட்கணும்? அவன் தொழில் என்னமா இருந்துட்டு போகுது, பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? காரணம் தெரியணும், அதுதான் முக்கியம். ஆனா ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால், ஒருவேளை இந்த மனிதன் கடல் பயணத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனாக கூட என்ன செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். ஆகவேதான் அவங்க கேட்ட கேள்வி, உன் தொழில் என்ன? உண்மையிலேயே யோனா தீர்க்கதரிசி கடல் பயணத்துக்கு சம்பந்தமே இல்லாத மனுஷன், அப்படிதானே? யோனா தீர்க்கதரிசியினுடைய வேலை தீர்க்க தரிசனம் வரைக்கும் தான், கடல்ல போய் சுத்திட்டு வர்றது அவருடைய வேலை அல்ல. ஆகவேதான் அந்த கேள்வியை கேட்டாங்க. ஏன்னா நீ என்ன தொழில் சொல்வதன் மூலமாக அந்த பிரச்சனையினுடைய உண்மையான பொருளை அவர்கள் விளங்கி கொள்ள முடியும். ஆகவேதான் உன் தொழில் என்ன, நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார்கள். அடுத்த 3 கேள்வியும் பாருங்க, அது அவருடைய சொந்த வரலாற்றை, அதாவது சொந்த பின்னணியை குறித்ததான கேள்வி. நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்க இருந்து வருகிற? உன்னுடைய ஊர் எது? இதை சொல்லியாச்சுன்னா மேக்சிமம் அங்க இருக்கிற மக்கள் ஓஹோ அப்ப இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆகவேதான் அவனுடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, உன் தேசம் எது? அந்த ஊர் இருக்கிற தேசம் எது? நீ எந்த தேசத்தான்? ஏன்னா அங்க இருக்கிற நிறைய நாடுகள் இருக்கு, எகிப்து இருக்கிறது, அசீரியா இருக்கிறது, நிறைய நாடுகள் இருக்கிறது. அப்ப நீ எந்த தேசம்? அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கம் என்ன? இதன் மூலமாக இன்னும் அந்த பிரச்சனையினுடைய ஆழமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வியை கேட்கிறார்கள். கடைசியாக கேட்கிறாங்க, நீ என்ன ஜாதியான்? உன் இனம் என்ன? உன் கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்துல நாம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கான வேரை கண்டுபிடிப்பதோடு நின்று விடாமல் அந்த பிரச்சனையை அலசி ஆராய வேண்டும், தீர்க்கமாய் ஆராய வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வழக்குக்கு வருது, நம்ம தான் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம்னா, பார்த்த உடனே பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? முடிவு சொல்லிவிடக்கூடாது. அல்லது ஏதோ ஒரு நபர் சொல்லுகிறதை மட்டும் வைத்துக்கொண்டு பிரச்சனைக்கு என்ன செஞ்சிட விடாது? முடிவு சொல்லிவிடக்கூடாது. தீர்க்கமாய் விசாரிக்க வேண்டும். இங்க அந்த மக்கள் அதைத்தான் செய்கிறாங்க. யோனா பேர சீட்டு விழுந்தது. அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஒன்னு யோனா தீர்க்கதரிசியை அடிச்சிருக்கலாம், இல்லையா? ஒன்னு அடிச்சிருக்கலாம், அடிச்சாது அவங்களாவது தண்டனையை கொடுத்து இந்த பெரும் கொந்தளிப்புல ஒரு முடிவு உண்டு பண்ணியிருக்கலாம். அல்லனா யோனா தீர்க்கதரிசியை கட்டி போட்டு கப்பல்ல ஒரு ஓரத்துல நீ உட்காரு, ஒன்னாலதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். அந்த மக்கள் எதுவுமே செய்யல. அந்த பிரச்சனையை இன்னும் ஆழமாய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இது என்ன காரணம்? ஏன் இப்படி ஏற்பட்டது? இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தீர்க்கமாய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வருகின்ற பொழுது, உலக பிரகாரமான வழக்குகள் எல்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கமாய் விசாரிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவ் ஆகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். எவ்வளவு அழகா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அடைமொழியை யோனா தீர்க்கதரிசி கொடுக்கிறார் பாருங்க. அவன் முதல் காரியமாக பதில் சொன்ன காரியம், நான் எபிரேயன். அந்த காலத்துல இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் எபிரேயன் என்றுதான் அந்த மக்கள் தங்களை தாங்களே மற்றவர்களிடத்துல என்ன செய்வாங்க? அறிமுகப்படுத்தி கொள்வார்கள். எபிரேயன். ஏன் எபிரேயன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2 விதமான கூற்றுகள் ஒன்று உள்ளே வருகிறது. ஒன்னு, எபிரேயன் என்பது ஏபேரின் வம்சத்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏபேரின் வம்சத்தார் ஆதியாகமம் 10-11 அதிகாரத்துல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 10 அதிகாரம் 11வது வசனம். யார் இந்த ஏபேர் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நோவாவினுடைய வம்சத்திலே வருகின்ற ஒரு குமாரன். சரியா? நோவாவுக்கு எத்தனை பேரு? 3 பேர். யாரெல்லாம்? சேம், காம், யாப்பேத். இதுல யாருடைய வம்சத்தின் மூலமா இஸ்ரவேலர் வராங்க? இந்த 3 பேர்ல யாருடைய வம்சத்தின் மூலமா இஸ்ரவேலர் வராங்க? யாரோ சார், எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியா? அந்த பகுதியை வாசிப்பாருங்க. ஆதியாகமம் 10 அதிகாரத்துல
3 வம்சமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வம்சம் யாப்பேத்தின் குமாரர், 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் இருக்கா? யாப்பேத்தின் குமாரர். இவர்களால் ஜாதிகளுடைய 5வது வசனத்தை பாருங்க. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியும் ஜாதியின்படியும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. யாபேத்தின் வம்சம் தீவுகள் பகுதியில போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்ப இவங்கள்ட்ட இஸ்ரவேலர் பிறக்கல. அடுத்த வம்சம் யாரு? காம். 6வது வசனத்தை பாருங்க. காமுடைய குமாரர் அப்படின்னு சொல்லி தெளிவா ஆரம்பிக்கு. இவங்க எங்க போறாங்க? 19வது வசனத்தை பாருங்க. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசாம் மட்டும், அப்படி ஒவ்வொரு தேசமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவங்க மூலமாவும் இஸ்ரவேலர் வரல. இப்ப முடிவா யார் இருக்கா? சேம் மூலமா தான் யார் வாரா? இஸ்ரவேலர். இந்த சேம்ல ஏபேரின் குடும்பம் மூலமாக தான் இஸ்ரவேலர் வராங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும். 14வது வசனத்தை பாருங்க. சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். சரியா? இப்படிதான் இஸ்ரவேலருடைய வம்சம் உருவாகிறது. அப்போ இந்த ஏபேரின் பெயரை வச்சுதான் எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறதுன்னா, பொதுவாகவே இஸ்ரவேலருக்கு எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பொதுவாகவே இருக்கு. எபிரேய பாஷையை அவர்கள் பேசுவதனால எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. சரிதானா? ஆகவேதான் யோனா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நான் எபிரேயன் அப்படின்னு சொன்னார். நான் யூதா தேசம் சொல்லல, நான் இஸ்ரவேல் தேசம் சொல்லல, பிரித்து பேசல. நான் எபிரேயன், நான் எபிரேய குலம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார். 2வதாக அவருடைய பதில் என்னது? வானத்தை சமுத்திரத்தையும் என்னதெல்லாம் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர். பொதுவாக எல்லோருடைய மக்களிடத்திலும் ஒவ்வொரு கடவுள்கள் அன்றைய காலகட்டங்களில் உண்டு. அந்த கப்பல்ல பயணித்த பல இன மக்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கடவுள் இருப்பாங்க. இப்ப செழிப்பை குறிப்பதற்கு ஒரு கடவுள் பேரு, மழையை குறிப்பதற்கு ஒரு கடவுள் பேரு, மின்னலை குறிப்பதற்கு ஒரு கடவுள் பேரு, நட்சத்திரங்களை குறிப்பதற்கு ஒரு கடவுள் பேரு, இப்படி பல கடவுள்களை வைத்துக் கொண்டார்கள். ஆனா எபிரேயர்கள் மட்டும் எப்போதுமே கடவுளை எப்படி சொல்வாங்கன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் தனித்தனி கடவுளாக வைக்கிறீர்கள், இந்த கடவுள்களுக்கெல்லாம் மேலானவர் எங்களுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் எபிரேயர்களுடைய அந்த ஒரு அடைமொழி, கடவுளுக்கான ஒரு அடைமொழி. அதைத்தான் யோனா இங்கு பயன்படுத்துகிறார். சும்மா பயன்படுத்தல. வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா எழுதப்படல. ஆண்டவராகிய கர்த்தருக்கு அடைமொழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற சமுத்திரம் பூமி படைத்தவர் அப்படின்பது ஒரு பெரிய ஒரு காரியம். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயம் வந்துச்சு. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் என்ன அர்த்தம்னா, அந்த கடவுளை நான் விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், நான் அந்த கடவுளை வழிபடுகிறவன் அப்படின்னு சொல்லி பொருள். இதை யோனா சொன்ன உடனே அந்த மக்களுக்கு என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. தொடர்ந்து 10வது வசனத்தை பாருங்க. 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இந்த வசனத்துல 2 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, யோனா தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். அவ என்ன சொன்னா, நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுக்கு நான் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டல. யோனாக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல வேத்து விடவெடுத்து போய் நிக்கிறாரு. வியர்வெல்லாம் வழிந்தோடுகிறது அவருடைய சரீரத்துல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இனிமே நம்ம தப்ப என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் அந்த 10வது வசனத்துல தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன். யோனா தவறை இந்த இடத்திலே ஒப்புக்கொண்டு அந்த மனிதர்களிடத்திலே சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த மக்களுக்கு பயம் வந்துட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய கடவுள், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளிடத்துல இவர் இப்படி தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயத்துல யோனாவின் இடத்துல மீண்டும் ஒரு கேள்வியை கேட்காங்க. 6 கேள்வியை கேட்கிறாங்க. 5 கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சு. 6வது ஒரு கேள்வியை கேட்காங்க. ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி பயத்துல அவங்க கேட்கிற ஒரு கேள்வியாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பானவர்களே,
இந்த 4 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். 4 வசனங்களிலும் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒன்று, இப்போ ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை தீர விசாரிக்க வேண்டும். அப்பதான் அதற்கு நம்ம முடிவை கண்டுபிடிக்க முடியும். 2வது, யோனாவை போல நம்ம என்ன செய்யணும்? தப்ப ஒப்புக்கொள்ள வேண்டும். யோனா அதை செய்தார், தவறை ஒப்புக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைக்கான வேரை கண்டுபிடித்து தீர விசாரித்து முடிவு உண்டு பண்ணி, ஒருவேளை நம்மளிடமும் அந்த தப்பு இருந்ததுன்னா கடவுளுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 4 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். மீதமுள்ள வசனங்களை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி சரியான பாதையிலே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.